வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள இந்த 3வது வாரத்துடைய பலனை இப்போ பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பொறுமை, நிதானம் இதெல்லாம் ரொம்ப அவசியம். என்ன காரணம்னு பார்த்தா, நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். எதிராளியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பேசுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவன் மாற்றி பேசிட்டான்னா, இது எப்படின்னா, இந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணிட்டே போவான். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுத்து கோல் அடிச்சிடுவான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை பொறுத்தவரையில். சில நேரங்களில் அது நமக்கு எதிர்பாராத சில ஒரு ஏமாற்றங்களை கூட கொடுக்கலாம். அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 அப்ரோச் சொல்லுவோம். ஒன்று டிஃபென்ஸு, இன்னொன்று அஃபென்ஸு. ஆல்வேஸ் டேக் எ டிஃபென்ஸ் அப்ரோச். தற்காப்பு அப்ரோச்சை என்றைக்குமே எடுக்கணுமே தவிர அஃபென்சிவாக தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படி அஃபென்சிவாக எடுத்தால் உங்கள் வீக்னஸ் தான் வெளியில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சரியாக நிறைவேறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்களில் பார்த்தோம்னா நமக்கு கோபம் பீரிட்டுன்னு வரும். உங்கள் அஷ்டம ராசியில் உங்கள் ராசிநாதனான சூரியன், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். சுக்கிரன், சூரியன், சனி கேட்கவே வேண்டாம், சரியான காம்பினேஷன். அப்போது என்ன நடக்கும்னா, ஒரு ஃபிட் ஆஃப் அ மூமெண்ட்டில் நான் கோவப்பட்டேன். சில பேர் என்ன பண்ணுவான், இறங்குவான், ஏதோ போலீஸ்காரன் ஏதோ கேட்குறான், கோர்ட்டில் பலான போலீஸ்காரன் அடிச்சுடுவான். அது பெரிய அஃபென்ஸாக போய்டும். ஐயோ இது ஏன் நான் பண்ணேன், அது போல் சூழல்கள் உருவாகலாம். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அது போன்ற சூழல்கள்லாம் உள்ள ஒரு பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நிற்கும் போதே ஒரு ஆள் பைப்பாக்கெட் வச்சுட்டு போயிடலாம். மிக கவனமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருப்பதால் கவனம் தேவை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.